கடந்த 16 நாட்களா ஈரானுக்குள்ள புகுந்து அமெரிக்கா நடத்தின அந்த மெகா வேட்டை இப்ப ஈரானோட ஒட்டுமொத்த ஆயுத கட்டமைப்பையுமே சுக்குநூறா அழிச்சிட்டது. ஈரானோட ஆலைகள் எப்படி தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு என்ற அந்த பகீர் வீடியோ ஆதாரங்களை அமெரிக்க ராணுவம் இப்ப உத்தியோகபூர்வமா வெளியிட்டு உலகத்தையே அதிர வச்சிருக்கு உறவுகளே. வணக்கம் உறவுகளே. மத்திய கிழக்கோட யுத்தம் இப்ப எந்த அளவுக்கு உச்சகட்டத்தை எட்டி இருக்கு என்றா, அமெரிக்கா இப்ப ஈரானுக்குள்ள நடத்தின தாக்குதல்களோட வீடியோ மற்றும் புகைப்பட ஆதாரங்களை உத்தியோகபூர்வமா வெளியிட்டு ஈரானோட ஒட்டுமொத்த பாதுகாப்பு பிம்பத்தையுமே அப்படியே சுக்குநூற உடைச்சு எரிஞ்சிருக்கு. அமெரிக்க ராணுவத்தோட மத்திய கட்டளை மைய தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற இந்த ராணுவ நடவடிக்கையோட ரொம்ப பகீரான ஒரு அப்டேட்டை இப்ப கொடுத்திருக்கார். பாருங்க உறவுகளே, கடந்த 16 நாட்களா அமெரிக்க படைகள் ஈரானுக்குள்ள ரொம்ப ஆழமா புகுந்து ஒரு பாரிய குண்டு மழைய பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சும்மா சாதாரண தாக்குதல் இல்ல. அமெரிக்க போர் விமானங்கள், கடற்படை மற்றும் கடற்படை காலாட்படை என்று எல்லாரும் சேர்ந்து இதுவரைக்கும் சுமார் 6000 போர் விமான பயணங்களை ஈரானுக்கு மேல மேற்கொண்டிருக்காங்க. அட்மிரல் கூப்பர் ரொம்ப தெளிவா ஒன்றை சொல்லுறார். வெறும் ஏவுகணைகளை வானத்துல வச்சு அழிக்கிறது ஒரு விடயம், ஆனா அந்த ஆயுதங்களை தயாரிக்கிற ஈரானோட ஒட்டுமொத்த உற்பத்தி ஆலைகளையுமே முற்றாக அழிக்கிறது தான் எங்கட முழுமையான இலக்கு என்று அவர் அடிச்சு சொல்லியிருக்காரு. அவர் சொல்றதோட நிப்பாட்டேல உறவுகளே, ஈரானோட ரொம்ப முக்கியமான 4 இடங்கள் எப்படி தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு என்ற ஆதாரங்களை அவர் வெளியிட்டிருக்கார். முதலாவது, கார்க் தீவில நடந்த ஒரு பெரிய தாக்குதலில ஏவுகணைகள் மற்றும் கடற்படை கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டிருந்த 90க்கும் மேற்பட்ட ராணுவ இலக்குகளை அமெரிக்கா அப்படியே அழிச்சு நாசமாக்கியிருக்கு. 2வது, ஹார்முஸ் ஜலசந்திக்கு பக்கத்துல இருந்த ஈரானோட கடற்படை ட்ரோன் கிடங்கு இப்ப அப்படியே சாம்பலாயிட்டது. 3வது விடயம் ரொம்ப பயங்கரமானது. ஈரானோட தலைநகரமான திஹ்ரான்லேயே இருந்த ஒரு பெரிய தாக்குதல் ட்ரோன் தயாரிக்கும் தொழிற்சாலை வெறும் 6 நாட்கள்ல அமெரிக்காவோட தொடர் குண்டு வீச்சால அப்படியே முற்றாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. கடைசியா, ஈரானிய புரட்சிகர காவல் படையோட ஏவுகணை கட்டளையகத்தோட ஒரு பகுதியான எஸ்தி ராணுவ கிடங்கு இப்ப வார அடையாளம் தெரியாத அளவுக்கு அழிக்கப்பட்டிருக்கு என்று அட்மிரல் கூப்பர் ரொம்ப ஆவேசமா பேசியிருக்கார். அது மட்டும் இல்லாம ஹார்முஸ் ஜலசந்தியில ஈரானோட 100க்கும் மேற்பட்ட கடற்படை கப்பல்களையும் நாங்க அழிச்சிட்டோம்னு அவர் சொல்லியிருக்கார். இன்னொரு பக்கம் ஈரான் சும்மா இருக்கேல. கடந்த 2 வாரங்களில ஓமன், சவுதி அரேபியா, இஸ்ரேல், ஜோர்தான், சைப்ரஸ், துருக்கி, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், ஈராக் என்று இந்த பிராந்தியத்துல இருக்கிற பல நாடுகள் மேல ஈரான் தாக்குதல்களை நடத்தியிருக்கு. குறிப்பா இஸ்ரேலோட தெல்லவிவ் நகரத்துல சாதாரண மக்கள் வாழ்ற இடங்களை குறிவச்சு கிளஸ்டர் குண்டுகளை ஈரான் பாவிச்சிருக்கிறத அட்மிரல் கூப்பர் ரொம்ப கடுமையா சாடியிருக்கார். உண்மையிலேயே ஈரான் உலகளாவிய பயங்கரவாதத்தோட தலைவர் என்ற இதுல இருந்து காட்டியிருக்காங்க என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கார். உறவுகளே, இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரிக்காக சுமார் 50,000 அமெரிக்க வீரர்களை இந்த பிராந்தியத்துல அமெரிக்கா குவிச்சு வச்சிருக்கு. எந்த நாடும் செய்யாத அளவுக்கு லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் விநியோக கட்டமைப்பை வச்சுக்கொண்டு அமெரிக்கா இப்ப ஈரானுக்கு ஒரு பெரிய மரண பயத்தை காட்டியிருக்கு. ஈரானோட பலம் இப்ப குறைஞ்சிக்கிட்டு வருது, எங்கட பலம் கூடிக்கிட்டு போகுது என்று அமெரிக்கா விடுத்திருக்கிற இந்த அறிவிப்பு இந்த யுத்தம் இப்ப ஈரானுக்கு ஒரு பெரிய அழிவை கொடுக்க போகுது என்றதான் காட்டுது. உறவுகளே, ஈரானின் முக்கியமான ஆயுத தொழிற்சாலைகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட கப்பல்களை அழித்து விட்டதாக அமெரிக்கா வெளியிட்டுள்ள இந்த ஆதாரங்கள் ஈரானின் ராணுவ பலம் முற்றாக வீழ்ச்சியடைந்து விட்டதை காட்டுகிறதா? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இணையத்தால் இணைவோம், இந்த யுகத்தை வெல்வோம். உடனுக்குடன் செய்திகளை முதலில் தமிழில் நாங்கள் தான் கொடுக்கிறோம். எமது டியூப் தமிழ் 24/7 பக்கத்தை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.